வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறையாவே சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெண்டைக்காய் சேர்த்து வதக்கிக்கிடலாம். 300 கிராம் அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காய் வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காய பவுடர், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வச்சு தான் செய்தேன். நீங்கள் சாம்பார் பவுடர் இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா பச்சை வாசனை போனதும் லெமன் சைஸ் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இறக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி அரைச்சி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சின்ன வெங்காயம் செய்யுங்க, பல்லாரியை காட்டிலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.